உனக்காக பொருந்தேனே எனதழகா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அர்ஜுன் என்கிட்ட பேசணும். எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஐயோ, இது எப்படி நான் மறந்தே போனேன். அர்ஜுன் வேற அபிக்கிட்ட என்ன அவன் மனசில் இருக்குன்னு கேட்க சொன்னானே. ஐயோ, நான் வேற நைட்லேருந்து அவளை பார்க்கவே இல்லை. சரி, அங்கே இருப்பா இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. ஐயோ, அவன் சொன்ன விஷயத்தெல்லாம் நினச்சா எனக்கு இப்போவே தலை சுற்றுதே. கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? ஏன் அஞ்சலி, கிளம்பிட்டியா? அப்பா, என்னடா இன்னைக்கு உன்னை கத்தி கத்தி எழுப்பணுமோன்னு நினச்சேன். பரவாயில்லடி, நான் எழுப்புறதுக்கு முன்னாடி நீ கிளம்பி ரெடியாக இருக்க. சரி, அம்மா அபி எங்கடி? அபி, ஐயோ நான் வேற ஒருத்தி மறந்தே போயிட்டேன் பாரு. அவளுக்கு பக்கத்து ரூமில் தானே மேக்கப் பண்ணி விடுவாங்க. ஐயோ நான் வேற ஒருத்தி. சரி அஞ்சலி, நீ சீக்கிரம் அபியை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே சீக்கிரமாக கோவிலுக்கு போகணும். ஓகேவா? சரிம்மா. ஏ அஞ்சலி, சொல்லவே மறந்துட்டேன் பாருடி. நானும் அப்பாவும் இப்போவே கிளம்புறோண்டி கோவிலுக்கு. இப்போ போனால் தான் முகூர்த்த டைமுக்கு கரெக்டாக எல்லா வேலையும் முடிக்க முடியும். அதனால் நானும் அப்பாவும் இப்போ கிளம்புறோம். உனக்கு அபிக்கெல்லாம் வேறு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீ அபியை ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டு நேராக கோவிலுக்கு வந்துடு. சரியா? சரிம்மா. அம்மாச்சியெல்லாம்? அம்மாச்சி, அன்பு எல்லாருமே முன்னாடியே போயிட்டாங்கடி. சின்ன பொண்ணு மட்டும் தான் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். வரும்போது மறக்காமல் அவளே கூட்டிகிட்டு வந்துடுறீ. சரியா? சரிம்மா. சரிடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அபிக்கும் அன்புக்கும் கல்யாணம் ஆகிருக்கும். அப்பா கடவுளே, நீ தான் இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடணும். சரிடி அஞ்சலி, நான் கிளம்புறேன்டி. அப்பா முன்னாடிலேருந்து கூப்பிட்டே இருந்தாங்க. சரி, நான் போகிறேன். சரியா? சரிம்மா, நீங்கள் போங்க. ஐயோ, என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்க? கடவுளே, நான் அபியை வேற பார்க்கவே இல்லை. இவ வேற எங்கே போனாலும் வேற தெரியல. ஒருவேளை அம்மா சொல்கிற மாதிரி இவ பக்கத்து ரூமில் மேக்கப் போட்டுட்டு இருக்காளோ? ஐயோ, ஒன்றும் புரியலையே. மனசுலாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்கிட்டே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, பேசாமல் பக்கத்து ரூம்லேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, என்ன இது? அபி பக்கத்து ரூம்லேயும் இல்லை. ஐயோ, இவ எங்கே போனாலும் தெரியலையே. அம்மா வேற அபியை கூப்பிட்டுட்டு சீக்கிரம் கோவிலுக்கு வான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏட்டி அஞ்சலி, ஏட்டி அஞ்சலி. ஐயோ, போச்சு போச்சு. சின்ன பொண்ணாக்கா வேற வராங்களே. இப்போ என்ன பண்றது? இந்த அபியை வேற காணும். ஒருவேளை அத்தை கூட கோவிலுக்கு போயிருப்பாளோ? அப்படிதான் இருக்கும். ஏட்டி அஞ்சலி, ஏட்டி அஞ்சலி. சொல்லுங்கக்கா. ஏட்டி அஞ்சலி, எனக்கு சாரி எப்படி இருக்குது? ஏட்டி அஞ்சலி, சும்மா சொல்லக்கூடாதுரி. உன் ட்ரெஸ் தூளா இருக்குடி. தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கு சாரி செமையா இருக்குக்கா. ரொம்ப நன்றி அஞ்சலி. ஆமா, எங்கடி கல்யாணம் பண்ண பாக்கலான்னு நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். அவளை இன்னும் காணும். ஆமா, எங்கடி இந்த அபி அவளுக்கு மேக்கப்லாம் முடிச்சிட்டா இல்லையா? அது ஏடி அஞ்சலி, என்னடி இது அது இதுன்னு இழுத்துட்டு இருக்காவோ? நம்ம அபி சிம்பிளா இருந்தவே அம்புட்டு அழகா இருப்பா. இதுல மேக்கப்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா இருப்பா. சரி, ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு பார்த்தா அவளை இன்னும் ஆள காணுமே. எங்கடி அவ எங்க இருக்கான்னு சொல்லிடி. அது அவ பக்கத்து ரூம்ல இல்லையாக்கா? ஏடி அஞ்சலி, என்னடி சொல்றாவோ? பக்கத்து ரூம்லயா? பக்கத்து ரூம்ல நம்ம சொந்தக்காரவங்க இருக்காங்க. ஆனாங்க அபி இருந்த மாதிரியே தெரியலையேடி. ஐயோ, இப்போ என்ன பண்றது? இவ எங்க போனாலே தெரியல. ஒருவேளை லக்ஷ்மி அத்தை கூட போயிருப்பாளோ? பின்னவை எங்கேயுமே இல்லைன்னா லக்ஷ்மி அத்தை கூட தான் போயிருப்பா. ஏடி அஞ்சலி, என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாம வாய்க்கு நிறைய மனைவிட்டு இருக்காவோ? ஏடி என்னடி? இல்லக்கா, அது அவ லக்ஷ்மி அத்தை கூட போயிட்டான்னு நினைக்கிறேன்க்கா. ஏடி அஞ்சலி, என்னடி சொல்றாவோ? லக்ஷ்மி அக்கா கூடயா? சரி போ, சரி வாடி. அப்ப நம்மளும் கோவிலுக்கு போயிட்டு சட்டுப்புட்டுன்னு அபியை பார்த்து அபி கூட ஒரு செல்ஃபி எடுத்து சீக்கிரம் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். சீக்கிரம் வா போலாம். ஐயோ, சரிக்கா, நீங்க போயிட்டு இருங்க, நான் வரேன். ஏடி அஞ்சலி, என்னடி ஓ மேக்கப் கிட்லாம் எடுத்துருமாக்கும்? ஏடி அஞ்சலி, சரி சரி, நிறைய எடுத்துட்டு வாடி. ஏன்னா நம்ம கோவிலுக்கு போறதுக்குள்ளார நம்ம மேக்கப் எல்லாம் கலந்துருமாக்கும். அங்க போய் நம்ம இன்னொரு கோட்டிங் போட்டுக்கலாம். என்ன சரியா? சரிக்கா. சரிடி, நான் போயிட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா வந்துரு. சரியா? ஐயோ, இப்போ என்ன பண்றது? மனசுல ஒரு மாதிரி படப்பட நடிச்சுக்கிட்டே. கடவுளே, அபி ஒருவேளை கோவிலுக்கு போயிருப்பாளோ? ஐயோ, எங்க இல்லைன்னா அவ கண்டிப்பா கோவிலுக்கு தான் போயிருக்கணும். ஐயோ, இப்போ என்ன பண்றது? யார்கிட்ட போயிட்டு நம்ம இதை சொல்றது? ஒன்றும் புரியலையே. அட கிருஷ்ணனா, வாங்கண்ணா. டே அர்ஜுன், நான் வரதெல்லாம் இருக்கட்டும். அம்மா அது எங்கடா? அது என்னவே நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லைண்ணா. ஐ திங்க் அண்ணா நம்மகிட்ட சொன்ன மாதிரி மார்னிங்கே கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேண்ணா. நான் இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைடா அர்ஜுன். சரியா, அது ஏதோ எமோஷ்னலாக இந்த டிசிஷன் எடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் உண்மையாகவே அப்படி அப்ராட் கிளம்பிட்டானேடா. நானும் இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைண்ணா. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலாச்சும் ஏதாச்சும் நம்ம பண்ணியிருக்கலாமோன்னு இப்போ தோணுதுண்ணா. என்னடா அர்ஜுன் பண்ணுறது? எல்லாம் விதி, நம்ம என்னடா பண்ண முடியும்? சரிடா அர்ஜுன், அம்மா அப்பா கிட்ட ஆதி அப்ராட் போனதை எப்படா அர்ஜுன் சொல்ல போகிறேன்?
ஐயோ எனக்கு சத்தியமா தெரியலண்ணா. அம்மா வேற அண்ணாவை காலையிலே நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க எங்க ஆதியை காணும் எங்க ஆதியை காணும்னு. நான் அப்படி இப்படின்னு எப்படியோ என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேண்ணா. அபி டார்லிங் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொறுமையா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்ண்ணா. அம்மா எப்படி இவ்வளோ பெரிய டிசிஷனை தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியலடா. அதையும் நினச்சா ஒரு சைடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மாவை நினச்சா அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது. இந்த ஆதி எதுக்குடா ஃபோனை வேற ஆஃப் பண்ணி வச்சுருக்கான்? ஃபோன் பண்ணாலும் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. நீ அவனுக்கு ட்ரை பண்ணியா என்ன? நானும் மார்னிங்லேருந்து ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன், பட் அவருக்கு ஃபோன் போகவே மாட்டேங்குது. ஐ திங்க் அவர் ஏர்போர்ட்குள்ளார இருக்காரோ என்னவோ. அவரே கூப்பிடுவார், நான் வெயிட் பண்ணுவோம். என்னமோ போடா அர்ஜுன், அதையும் நினைக்க மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சரிடா அர்ஜுன், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் பேசிட்டு வரேன் சரியா? சரிண்ணா. அண்ணா நீங்க கோவிலுக்கு வரலையா என்ன? இல்லடா அர்ஜுன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஏன்னா ஆதி அபி சிஸ்டரை எந்த அளவுக்கு விரும்பினான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இந்த கல்யாணத்துக்கு வரதுல சுத்தமாக விருப்பமே இல்லைடா. நான் ஆதியை பார்க்கறதுக்காக தான் இப்போவே வந்தேன்டா, இல்லைனா வந்திருக்கவே மாட்டேன். எனக்கும் கஷ்டமாக தானே இருக்கு, ஆனால் என்னென்ன பண்ணுறது? எனக்கு புரியுதுடா அர்ஜுன். சரிடா நீ பார்த்துக்கோ, ஏதாச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. ஓகே? ஓகேண்ணா. ஐயோ கடவுளே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ அம்மா வேற கோவிலில் நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் வர சொன்னாங்க. நம்ம பாட்டு இங்கே நின்றுட்டு இருக்கோம். சரி நம்மளும் பேசாம கிளம்பி போலாம். அட கடவுளே, என்ன இந்த அபி இங்கே இல்ல? ஐயோ இப்போ என்ன பண்றது? அவள் அழகென்ற வார்த்தைக்கு அகராதிதான், நான் சொல்கின்ற எல்லாமே ஒரு பாதிதான். ஆஹா என்பார்கள், அடடா என்பார்கள், அவளை பார்த்த எல்லோரும். 3 வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லை யாருந்தா, அவளை வந்து பார்த்தாலே அந்த குறை தீருந்தா. அது சாரி, ஏதோ ஒரு ஞாபகத்துல தெரியாம இடிச்சிட்டேன். பேசாம அர்ஜுன் கிட்டயே நம்ம அபியை காலையிலேருந்து பார்க்குற விஷயத்த சொல்லிடலாமா? என்ன பண்ணலாம்? என்ன இவனை காணும்? ஐயோ என்ன இவன் கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம். இல்ல அது நேற்று என்கிட்ட அபி ஆதி மாமா பத்தி கேட்டியே. இல்ல இப்போ அதுக்கு அவசியம் இல்ல. எனது அவசியம் இல்லையா? என்ன இவன் இப்படி சொல்றான்? நேற்று நைட்டு தான் ஆதி மாமா அபியை விரும்புறாரு, அபி மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுட்டு வந்து சொல்லுன்னு சொன்னா. இப்போ இப்படி சொல்றான். ஐயோ இவன் கிட்ட அபியை காலையில இருந்து காணுங்கிற விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா இவன் இப்படி சொல்லிட்டு போறான். ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே, என்ன இது? நான் இருக்கிற முடிவு சரியா தப்பா? ஆனா என் மனசு ஃபுல்லா டாக்டர் மேடம் தானே இருக்காங்க. ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ ஒரு பக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆக போகுது, இன்னொரு பக்கம் என் மனசு ஃபுல்லா டாக்டர் மேடம் தான் இருக்காங்க. ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? கடவுளே, இந்நேரம் அபிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நிச்சயமா இருந்தா என் பிள்ளை ஆதி தானே இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்திருப்பான். கடவுளே, என் பிள்ளை ஆதிக்கு நீ தான் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். ஏதா மீனாட்சி, என் பிள்ளைய எப்படி பார்க்கறதுக்கு எப்படி எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாத்தா? ஐயோ என்னம்மா நீ இப்படி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி அழுதுட்டு இருக்க? என்னம்மா நீ முதல்ல கண்ணத்தோட. ஐயோ அத்தை, ஆமாத்த, என்னத்தை இது நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? முதல்ல அழுகிறத நிறுத்துங்கத்த. இல்லதா இல்லை, நான் அழுகலத்தா, இது ஆனந்த கண்ணீர் தான், ஆனந்த கண்ணீர். என் பிள்ளை அன்புக்கு கல்யாணமே ஆகாதுன்னு ஊரில் எம்பிட்டு பேர் எப்படிலாம் பேசினாங்கன்னு தெரியுமா? ஆனால் இன்னைக்கு என் பேத்தி அபி கூட என் பிள்ளை அன்புக்கு கல்யாணம் ஆக போகுது. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் இப்போதாம்மா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அன்புக்கும் அபிக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும்ல. மச்சான் இப்பதான் மச்சான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஐயோ மச்சான், என்ன மச்சான் இது? இந்த நேரத்துல போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்புக்கும் அபிக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும். அப்புறம் என்ன மச்சான், விடுங்க. சரிம்மா, நீங்க பாத்துக்கோங்க. நான் போய் அபி அஞ்சலிலாம் வராளுங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன். சரியா? சரி தானி, போத்தா, நான் பாத்துக்கிறேன். அண்ணி இருங்க, நீ நானும் வரேன். சரி லக்ஷ்மி, வா நம்ம போலாம். ஐயோ என்ன இது, முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்கு. என்ன இவளுங்களை காணும்? என்னதான் இவ்வளவு நேரம் பண்றாளுங்கன்னே தெரில. ஐயோ அண்ணி வந்துட்டு இருப்பாங்க அண்ணி, நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க. ஆமாம் லக்ஷ்மி, நீ சொல்கிறது சரிதான், வந்துட்டு இருப்பாங்கல்ல. ஐயோ நான் வேற பாரு இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். அடடா வந்துட்டாளுங்க. அப்பா வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது? நல்ல வேலை, முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஆமாம் அபி எங்க? ஐயோ என்ன அம்மா, அபி எங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க? அப்போ இவ லட்சுமி அத்தை கூட வரலையா? ஐயோ ஏய் என்ன
எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருக்க? அவ என்ன பின்னாடி வராளா என்ன? என்னடி உங்க 2 பேருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? கல்யாணம் பண்ணா யாராச்சும் இப்படி தனியா விட்டுட்டு வருவாங்களா என்ன? சரி நகருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன தாச்சி என்னென்னமோ உளறிட்டு இருக்காவோ? அபி எங்க கூட வந்தா? உங்க கூட தானே வந்திருப்பா நாங்க நினைச்சோம். ஏய் என்னடி என்னென்னமோ சொல்றீங்க? இங்க பாரு சின்ன பொண்ணு, இது விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. ஒழுங்கா அபி எங்கன்னு சொல்லுங்க. என்னது நாங்க விளையாடுறோமா? என்ன தாச்சி நீங்க தான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காவோ? ஐயோ தாச்சி அபி நெசமாவே எங்க கூட வரலையாக்கும். நாங்க உங்க கூட வந்திருக்கால நினைச்சிட்டு வந்தமாக்கும். என்ன சின்ன பொண்ணு என்ன சொல்ற நீ? அபி எங்க கூடயா? எங்க கூடலாம் அவ வரலையே. என்னது உங்க கூட வரலையா? என்னடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? அபி எங்கடி? அஞ்சலி பொண்ணை தானே அபியை கூட்டிட்டு வர சொன்னேன், இப்போ அவ எங்கடி? ஐயோ அண்ணி, இப்போ எதுக்கு நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாதீங்க. அஞ்சலி நீங்க சரியா பாத்தீங்களா இல்லையா? அபி ஒருவேளை வீட்டில் இருக்காளோ என்னவோ. ஐயோ லட்சுமி அக்கா, அபி வீட்டுல எல்லாம் இல்லக்கா. நாங்க தானே நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் வண்டியில ஏற்றி விட்டுட்டு வீடெல்லாம் பூட்டி விட்டு வந்தமாக்கும். ஐயோ என்னடி சொல்றீங்க? ஐயோ அண்ணி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நல்லா பாத்தீங்களா? அவ வீட்டில் தான் இருப்பா. ஐயோ இல்லத்த, வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் நாங்கள் வண்டியில் அனுப்பி விட்டுட்டு நானும் சின்ன பொண்ணு அக்காவும் தான் வீடை பூட்டிட்டே வந்தோம். அபி வீட்டில் இல்லத்த. ஐயோ 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 அண்ணி அழுகாதீங்க அண்ணி, இருங்க அண்ணி என்னன்னு பாப்போம். ஐயோ என்ன தாச்சி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காவோ? அப்போ அபி எங்க தான் போனா? ஐயோ கடவுளே, அவ எங்க போனானே தெரியலையே. சின்ன பொண்ணு கத்தாதடி, நம்ம சொந்தக்காரங்க இங்கே தான் இருக்காங்க. யாராச்சும் கேட்டா என்னடி நினைப்பாங்க? கத்தாதடி. மா என்னாச்சுமா? அத்தையே அழுதுட்டு இருக்காங்க. அர்ஜுன் இல்லப்பா, அது நம்ம அபியை காணும்பா. அம்மா என்ன சொல்றீங்க? அபிடா இல்லைங்க காணுமா? அம்மா அர்ஜுன் தம்பி, அபி இங்கே இல்ல, வீட்லயே இல்ல அர்ஜுன் தம்பி. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு வேற தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. ஐயோ அத்தை நீங்க அழுகாதீங்க அத்தை. சரிம்மா நான் போய் வீட்டுல போயிட்டு அபி இருக்காளான்னு பாத்துட்டு வரேன் சரியா? ஐயோ என்ன இது என்னன்னு சொல்லிட்டு இருக்காவோ? அப்ப அபி எங்க தான் போனா? சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? அதான் அர்ஜுன் வீட்ல போய் பாத்துட்டு வரேன்னு சொல்றானே, நீ கத்தாம கொஞ்ச நேரம் இருடி. சரிம்மா நான் போய் வீட்டுல போய் பாத்துட்டு வரேன். ஐயோ லட்சுமி எனக்கு பயமா இருக்கே லட்சுமி. ஐயோ அபி எங்க போனாலும் வேற தெரியலையே, இப்போ என்ன பண்றது? கடவுளே அபிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஐயோ என்ன இது? அபி காணும்னு சொல்றாவோ? அத்தையும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இங்கே தானே இருக்காங்க. அபி காண போன விஷயம் மட்டும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தான் தெரிஞ்சதுன்னா வெறுவாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி ஆயிடும். ஐயோ கடவுளே, அபி எப்படியாச்சும் வந்துடுமாக்கும். மீனாட்சி மீனாட்சி. ஐயோ போச்சு போச்சு, என் மாமியார் கல்வி வருதா? ஐயோ என்ன ஆக போதே ஒன்னும் தெரியலையே. என்னதான் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்காவோ? சீக்கிரம் வாங்கத்தா, ஐயரு பொண்ணை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொல்றாவோ, வாங்கத்தா போவோம். ஆமா அபி எங்க? ஐயோ மீனாட்சி என்னத்தா நீ அழுதுட்டு இருக்காவோ? என்னதாச்சு? இல்லத்த அது ஐயோ லட்சுமி, ஏன்னா நம்ம போறவோ பேசிக்கலாம். முதல்ல அபியை கூப்பிட்டு வாங்க. ஐயரு ரொம்ப நேரமா பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவோ. வாங்க எல்லாரும் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. ஃபர்ஸ்ட் போய் கல்யாணத்தை முடிப்போம். போறவோ என்ன எதா இருந்தாலும் பேசிக்கலாம். மீனாட்சி முதல்ல கண்ணை திறத்தா, வாத்தா முதல்ல போய் கல்யாணத்தை முடிப்போம். ஏமா இல்லம்மா அது மீனாட்சி என்னதாச்சு? என்ன கடையெல்லாம் நின்றுட்டே இருக்காவோ? அஞ்சலி சின்ன பொண்ணு என்ன ஆச்சு சொல்ல போறீங்களா இல்லையாடி? இல்லத்த அது நம்ம அபியை காணுத்த. என்னடி சொல்லிட்டு இருக்காவோ? அபியை காணுமா? ஆமாத்த, நாங்களும் எங்க பார்த்தாலும் தேடிட்டு வந்த அவளை காணுத்த. ஐயோ என் பேத்துக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அங்க என் புள்ள வேற மனமேடையில உட்காந்து கிடக்கானே. கடவுளே எதுக்கு இப்படி என்ன எப்படி படி இந்த சோதிக்கிற கடவுளே. ஐயோ என்னத்த நீங்களே இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அத்தை இருங்கத்த, அர்ஜுன் தேடி போயிருக்கான். அர்ஜுன் கண்டிப்பா அபியை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வருவான். அட எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? வாங்க எல்லாரும் மணவரைக்கு போலாம். அங்க பாருங்க ஐயர் வேற கூப்பிட்டே இருக்காரு. என்னங்க அம்மாடி மீனாட்சி என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? ஐயோ இங்க என்ன மாமி அழுதுட்டு இருக்காங்க? ஐயோ மாமி என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஐயோ லட்சுமி என்ன லட்சுமி எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்காங்க? என்னாச்சு நீ என்கிட்ட சொல்லு லட்சுமி. இல்லங்க அது நம்ம அபியை காணுங்க. எம்மாடி லட்சுமி என்னமா சொல்ற? அபியை காணுமா? ஆமாங்க, அபி வீட்லயே இல்ல, எங்கேயும் இல்லைங்க. கடவுளே என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு வேற தெரியலையே. ஐயோ என் பேத்திக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு பக்கம் என் பேத்தியை காணும், ஒரு பக்கம் என் புள்ள மாலையும் கழுத்துமா மனவரையில உட்காந்துருக்கானே கடவுளே. ஐயோ மீனாட்சி அழுகாதமா. ஐயோ மச்சான் ஃபீல் பண்ணாதீங்க மச்சான், அபி கிடைச்சிருவோம் மச்சான். அதெல்லாம் எதுவும் பதட்டப்படாதீங்க சரியா? சரி வாங்க மச்சான், நம்ம போய் ஒரு எட்டு போய் தேடிட்டு வரலாம். இல்ல மச்சான், அந்த மருது ஏதாச்சும் நம்ம அபியை பண்ணிருப்பானு பயமா இருக்கு மச்சான். ஐயோ இதை நம்ம யோசிக்கவே இல்லையே. ஒருவேளை அந்த மருது அபி ஏதாச்சும் கடவுளே அப்படி மட்டும் இருந்துடவே கூடாது. ஐயோ கடவுளே என்னென்னமோ சொல்றீங்க. ஒருவேளை அந்த மருது தான் நம்ம அபி ஏதாச்சும் பண்ணிருப்பானா? ஐயோ மச்சான் அப்படிலாம் எதுவும் இருக்காது மச்சான். அதான் அர்ஜுன் வீட்டுக்கு தேடி போயிருக்கான்னு சொல்றாங்க. சரி வாங்க மச்சான், நம்மளும் போய் தேடுவோம். லட்சுமி எல்லாரையும் பாத்துக்கமா, நாங்க போய் ஒரு சைடு போய் தேடுறோம். சரிங்க. ஐயோ கடவுளே என் பொண்ணு எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ தெரியலையே.
உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்படி என்ன கடத்திட்டு வந்து கையெல்லாம் கட்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன விடு. வேற என்ன விஷயம் லவ் பண்ண சொல்ற? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் வாச்சுலன்னு சொன்னா நீ வந்துருவியா? வரமாட்டல. அதான் இந்த மருது மாமாக்கு வேற வழி தெரியலையாக்கும். அதனாலதான் உன்னை அப்படி கடத்தி கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ண போறனாக்கும். நீல சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டேன். சீ, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்படி கையெல்லாம் கட்டி போட்டு. தப்பு 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 விஷயம் தப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மிஸ்ஸஸ் மருதாயிடுவ. பாரு மாமாவுக்கு இப்படிலாம் நீ சாபம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதுல்ல. அட கொஞ்சம் பொறுத்துக்கா விஷயம். இந்த சத்த நேரத்துல உனக்கு எனக்கும் கல்யாணமே முடிஞ்சிருமாக்கும். அப்புறம் நீ மாமாவை நீ எப்படி வேணாலும் திட்டிக்கலாம். ஆனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமாக்கும். என்ன சரிதானே? இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா சேர்த்து நீ அனுபவிப்பேன். ஐயோ அபிச்சலம், இது இந்த மருதுவோட கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளார யாரும் வர முடியாது. அதனால எனக்கு யாரு என்ன தடுத்தாலும் உனக்கு எனக்கு கல்யாணம் அபிச்சலம். கல்யாணம் பண்ணி இப்படி அழுதுட்டே இருக்கலாமா? நீ ஏன் சொல்லு. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது எனக்கு உன்னை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு? என்ன அபிச்சலம் இப்படி சொல்லிட்டு இருக்காவோ? ஆனா இந்த மருதுவமாக்கு ஒன்ன மட்டும் தானே பிடிச்சிருக்கு. உங்க அப்பா சுந்தரம் என் கடையில மண்ணை தூவிட்டு அன்புக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தான். என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அதான் உன்னை அலையக்கா தூக்கிட்டு வந்து இப்ப தாலி கட்ட போறேன். அபிச்சலம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ராஜா, நீ மகாராணி. ஐயோ கடவுளே, போய் என்ன காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களா? என் வாழ்க்கை அவ்வளவுதானா? ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? அப்போ ஆதி மாமா அவர் சொன்ன மாதிரி இந்நேரம் அவரு ஃபாரின் போயிருப்பாரா? கடவுளே. ஐயோ இன்னும் எம்பிட்டு நிறையா நீ மந்திரம் சொல்லிட்டே இருப்ப. பாரு என் அபிஷேகத்துக்கு அக்னி குண்டத்துல உட்காந்து கண்ணு தண்ணி பாரு எம்பிட்டு வருதுன்னு. ஐயோ சட்டுப்புட்டு மந்திரத்தை சொல்லி முடிச்சு தாலி எடுத்து கொடு. சட்டுப்புட்டு நான் அபிக்கலத்துல தாலி கட்டணும்ல. ஐயோ சத்த பொறுங்கோ, நீங்க தானே சொன்னேன் ஒரு மந்திரத்தை கூட விடாம எல்லா மந்திரத்தையும் சொல்லணும்னு. பின்ன என்ன சத்து பொறுங்கோ. ஐயோ நான் தாயே சொன்னேன். ஆனா பாரு நீ ரொம்ப வளவளன்னு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்க. ஐயோ இங்க பாரு இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. சட்டுப்புட்டு தாலி எடுத்து கொடு. என் அபிச்சல கழுத்துல நான் சீக்கிரம் தாலி கட்டி அபிச்சலத்தையும் பொண்டாட்டி ஆக்கிக்கிறமாக்கும். அபிச்சலம் நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் சத்தனத்துல மாமா கழுத்தை தாலி கட்டிடுவேன். என்ன சரியா? ஐயோ கடவுளே, தப்பிச்சு போடலான்னு பார்த்தாலும் இவன் இப்படி கை காலெல்லாம் கட்டி வச்சிருக்கான். கடவுளே என்ன காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களா? அடச்சத்த இருங்கோ. யோ இங்க பாரு, இப்ப மட்டும் நீ தாலி எடுத்து என் கையில குடுக்கலன்னு வச்சுக்கியேன், இதுதான் நீ அட்டன் பண்ற கடைசி கல்யாணமா இருக்கும். அதுக்கப்புறம் நீ மத்த கல்யாணத்துல போய் மந்திரம் சொல்றதுக்கு உனக்கு வாய் இல்லாத மாதிரி பண்ணிடுவான். இப்ப தாலி எடுத்து குடுக்குறியா இல்லையா? ஐயோ என்னை வா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம பாட்டுக்கு தாலி எடுத்து கொடுத்துட்டு சட்டுப்பட்டு இந்த இடத்த காலி பண்ணிடுவோம். ஐயோ இது இன்னும் எப்படி நிறைய தாலி கையில வச்சிருப்பாவோ? சட்டுப்பட்டு குடியா சீக்கிரம் அபிஷேக கழுத்துல நான் கட்டணும்ல. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது கடவுளே? ஐயோ சத்த பொறுங்கோ தம்பி, இன்னும் ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்லிட்டு தந்துடுறேன் சரியா? சரி சரி சீக்கிரையா. ஐயோ இந்த நேரத்துல யார் போன் பண்றது? இவன் எதுக்கு போன் பண்றான்? ஐயோ இங்க பாரு சட்டுப்பட்டு மந்திரத்தை சொல்லி வை, நான் போய் இந்த போன் கால் பேசிட்டு வரேன் சரியா? என்ன இது? கெட்டிமேலாம் கெட்டிமேலாம். ஐயோ ஐயோ கடவுளே, என் வாழ்க்கையே போச்சே. அபி ஆதி பயப்படாத அபி, நான் வந்துட்டேன்ல. டே அபி என்னடா நீ பாட்டுக்கு வந்து இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்ட? ஐயோ அந்த புள்ளையாண்டா வந்து என்ன கொண்டுவானேடா. அப்போ தாலி நான் தான் அபி கட்டினேன். இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்த ஒரு
ஏன்டா அம்பி, என்னடா அம்பி இப்படி பண்ணிட்ட? ஐயோ கடவுளே, மந்திரத்தை கொஞ்சம் லேட்டா சொன்னதுக்கு அந்த புள்ளையாண்டா என் வாயை உடச்சிருவேன்னு சொன்னா. ஐயோ இப்போ அவன் வந்தானா நான் என்ன பதில் சொல்றது? டே அம்பி, என்னடா இப்படி என்னை கோத்து விட்ட? ஐயோ ஐயரே, நீங்க பயப்படாதீங்க, அவனால ஒன்னும் பண்ண முடியாது. டே டே டே, ஐயோ அந்த புள்ளையாண்டா வந்துட்டானே. கடவுளே, நான் எஸ்கேப். ஐயோ அபி, ப்ளீஸ் அபி, அல்லாத அதான் நான் வந்துட்டேன்ல. டே டே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை இப்படி அடிச்சு போட்டுட்டு என் அபி செல்லம் கழுத்துல நீ தாலி கட்டியிருப்ப. டே, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன். சே, வாய மூடு. இவ்வளவு நேரம் என்கிட்ட வாங்கினது உனக்கு பத்தல? என்ன இன்னும் வேணுமா என்ன? டேய், என்னடா அபி செல்லம் கழுத்துல நீ தாலி கட்டிட்டா அவ உனக்கு சொந்தமாயிடுவாளா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். இந்த ஜென்மத்துல என் அபி செல்லம் எனக்கு மட்டும்தான். என்ன உன் அபி செல்லமா? டேய், இனிமே இவ மிஸ்ஸஸ் அபிநயா ஆதித்யாடா, என் பொண்டாட்டிடா. அவ மேல உன் சுண்டு விரல் பட்டுச்சு, அன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாளா இருக்கும். அடச்சி, நீ ஒரு ஆம்பளையாடா? என்னை இப்படி அடிச்சு கட்டி போட்டுட்டு என் அபிச்சல்ல கழுத்துல தாலி கட்டியிருக்கா? அச்சை, ஏண்டா ஆம்பளையான்னு என்ன பார்த்து கேக்குறியே? நீ முதல்ல ஆம்பளையாடா? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம கை காலை கட்டி போட்டு அவ கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சவன் தானடா நீ? நீ என்ன பத்தி பேசுறியா? என் பேரை சொல்றது கூட உனக்குலாம் தகுதியே இல்லடா. வெயிட் பண்ணுமாப்ல, உன் மாமியார் வீட்ல இருந்து உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. நல்லா உன் மாமியார் வீட்டுல போய் ரெஸ்ட் எடு, சரியா? ஐயோ அபி, இப்போ எதுக்கு அபி நீ அழுதுட்டு இருக்க? சரி அபி, நீ அப்படி ஓரமா போய் நில்லு, நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு வரேன், சரியா? டேய், என்னடா என்ன? என்னடா என் பொண்டாட்டி அப்படி தனியா அனுப்பி வச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு வெயிட் பண்றேன்னு யோசிக்கிறியா? அது பொண்ணு இல்லடா மருது, உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் தான். டேய், என்னடா என்ன? என் அபிச்சலம் கழுத்துல தாலி கட்டிட்டங்கிற திமிர்ல பேசுறியா? டேய், என் அபிச்சலம் எனக்கு மட்டும்தான்டா. சே, வாய மூடு. இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டி நீ அபிச்செல்லன்னு சொன்ன அவ்வளோதான், பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது. டேய், என்னடா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சும்மா எனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். டேய், நல்ல குடும்பத்துல பிறந்த எவனும் அடுத்தவன் பொண்டாட்டின்னு நினைக்க மாட்டான்டா. இப்போ அபி என்னோட பொண்டாட்டி, புரிஞ்சதா? டேய், சரி ஓகே, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக தான் இங்கே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் மாமியார் வீட்லேருந்து உன்னை ஏக போக வரவேற்போட அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். எதுக்கு தெரியுமா? டேய் மருது, பொண்ணால தாண்டா இன்னைக்கு என் அபி எனக்கு கிடைச்சிருக்கா. இல்லைன்னா என்னென்னமோ நடந்திருக்க வேண்டியது. பாரு, நீ ஏதோ ஒன்று பண்ண போய் அது எனக்கு சாதகமாக முடிஞ்சிருச்சு. அதான் உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு இங்கே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் மருது, நீ செஞ்ச நன்றியே நான் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன். ஏன்னா என் அபி எனக்கே கிடைக்கிறதுக்கு நீ தான் காரணம். சரி சரி, டைம் ஆயிடுச்சு. இந்நேரம் உன் மாமியார் வீட்டில் வந்துட்டு இருப்பாங்க. சரி, பாய் மருதி, டேக் கேர். அப்புறம் ஜெயில சாப்பாடு நல்லா இல்லைன்னு சரியா சாப்பிடாம இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும், சரியா? பாய். அப்புறம் நான் இங்க எப்படி வந்திருப்பேன்னு சும்மா இல்லாத மொழியை ரொம்ப போட்டு கசக்க முடியாது, சரியா? இப்போ என்ன, நான் எப்படி வந்தேன்னு இங்க உனக்கு தெரிஞ்சுக்கணும், அப்படிதானே? டேய், நான் இந்த கதையோட ஹீரோடா. எப்படி வருவேன், எதுக்கு வருவேன், எப்போ வருவேன்லாம் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்திருப்பேன். எப்படி கரெக்டா வந்தனா? சரி சரி, பாய். அங்க பாரு, என் பொண்டாட்டி தனியா நிக்கிறான், நான் போறேன், பாய். டேய், உன்னை விட மாட்டேன்டா. அடச்சை, வாய மூடு. டேய், இப்ப என்ன நீயே வரியா இல்ல கையில விலங்கு போட்டு அழைச்சிட்டு போட்டுமா? ஏய், மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நானே போறேன். ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா அழாதம்மா, அபி வந்துடுவாம்மா. ஆமா, நீ அழாதீங்க நீ, அபி எப்படி வந்துருவா நீ? ஐயோ கடவுளே, என் பேத்தி எங்க இருக்கான்னு தெரியலையே. என் பேத்தியை பத்திரமா கூட்டிட்டு வந்து சேர்த்துரு கடவுளே. ஐயோ அம்மா, இப்ப எதுக்கு மாதிரி அழுதுட்டு இருக்க? பாருமா, அந்த அக்காவும் அழுதுட்டு இருக்கு. அத்தே, ஆமாத்தே, அழாதீங்க தே. அபி எப்படி இருந்தாலும் வந்துருவாத்தே. அண்ணே, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க அண்ணே, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சரிங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு பாருங்க தம்பி. ஐயோ கடவுளே, என் பொண்ணு எங்க கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியலையே கடவுளே. ஏட்டி, நான் அப்பயே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? எனக்கு என்னமோ இந்த அபி பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன்டி. அட ஆமாக்கா, நீ சொன்னப்ப கூட நான் நம்பலக்கா, நான் இப்ப நம்புறேன்க்கா. நான் அப்பயே எனக்கு டவுட்டா இருந்துச்சுக்கா. என்னடா இந்த அபிப்புல நல்லா படிச்சிருக்காளே, நல்லா அழகா இருக்காளே, இவ எப்படி போய் இந்த அன்பு எப்படி கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான்னு இப்பதானே தெரியுது. அந்த பிள்ளைய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சு வச்சிருப்பாங்க போலக்கா. அதனாலதான் அந்த பிள்ளை ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கங்கடி, அந்த பொண்ணு ஓடிதான் போயிட்டா. ஐயோ, எப்படி பேசுறாளுவோ, பல்லு மேல நாக்க போட்டுல பேசிட்டு கிடக்குறாளுவோ. இல்ல, என் பொண்ணு ஓடியெல்லாம் போகல. இல்ல, அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஓ, உன் பொண்ணு அப்புறம் ஓடி
திரும்பி போகலன்னா எங்கே அவளை காணும்? எப்போ இந்நேரத்துக்கு வந்து இந்நேரத்துக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கணுமே, போகிறவ எங்கே போனா உன் பொண்ணு? ஏ அப்பா, ஒரு விஷயம் கிடைச்சிடக்கூடாது, உடனே அதை ஊதிய பெருசாக்கிடுவீங்க. இப்போ என்ன, யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படி ஓடி போயிட்டான்னு? இப்போ எதுக்கு நீங்களா இதுக்கு கதை கட்டி விட்டுட்டு இருக்காவோ? ஆமாம், இப்படிலாம் பேசாதீங்க. உங்களால் ஆறுதல் சொல்ல முடியலன்னு பரவாயில்ல, ஆனால் இப்படி மேலே மேலே பேசி கஷ்டப்படுத்தாதீங்க. ஏக்கா பாவங்க்கா, ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இதில் எதுக்குக்கா நீங்கள் வேற இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? விடுங்கக்கா. இது நல்ல கதையாக இருக்கே. என்னடி இது, ஏதோ நடக்காத ஒன்று நாங்கள் சொன்ன மாதிரில அப்படி நீ சேர்ந்து சொல்லிட்டு இருக்காவோ? ஏட்டி ஓடி போனவன் தான் சொல்லுவாங்களாக்கும், வேற எப்படி சொல்லுவாங்க? ஐயோ ஐயோ அம்மா ப்ளீஸ்மா அழாதம்மா, அப்படி கண்டிப்பாக வந்துருவாம்மா. அடடா அர்ஜுன் வரான். அர்ஜுன் வாப்பா. அர்ஜுன் என்ன அர்ஜுன், ஏதாச்சும் தகவல் ஏதாச்சும் கிடைச்சதா அர்ஜுன்? இல்லம்மா, நானும் தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு வந்துட்டேம்மா. ஆனா ஒரு தகவலும் கிடைக்கலமா. அது சரி. ஓடி போனவ எப்படி திரும்பி வருவா? அதான் ஓடி போயிட்டாலே, அப்புறம் எப்படி வருவா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓடி போயிட்டா அது எதுன்னு நீங்க பாத்தீங்களா? இதை பார்க்கணும் வேறையாக்கும். அதான் தெரியுது. புறவு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்குது, கல்யாணத்துக்கு அவ வரலன்னா புறவு அவ ஓடி போயிட்டான் தானே அர்த்தம். இங்க பாருங்கம்மா, சும்மா இது மாதிரி பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது சரி, குத்த உள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். உண்மையை சொன்னா இப்படிதான் எங்க மேலேயே எகிரிட்டு வருவீங்களாக்கும். இந்த நேரத்துல யாரு போன்? அடே கிருஷ்ணாவா? கிருஷ்ணா இருக்கு இந்த நேரத்துல போன் பண்றாங்க. ஹலோ கிருஷ்ணா, சொல்லுங்கண்ணா. ஐயோ என்னண்ணா சொல்றீங்க? அப்படியா? இதோ நான் உடனே வரேண்ணா. அர்ஜுன் என்னாச்சுப்பா? ஐயோ அம்மா, அபி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுமா. அர்ஜுன் தம்பி என்ன சொல்றீங்க? அபி எங்க இருக்கா? அது அந்த ராஸ்கல் மருது தந்தை அபியை கடத்திட்டு போயிருக்கான். கிருஷ்ணா இப்ப தந்தை கால் பண்ணாங்க, ஆதி அண்ணா போன் பண்ணாங்களாம். ஆதி அண்ணா அங்க தந்தை இருக்காங்களாம். நாங்க போயிட்டு அபியை கூட்டிட்டு வந்துடுவோம். சீக்கிரம் போங்க தம்பி, அவனால என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துட போது. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க தம்பி. ஆமாப்பா அர்ஜுன், கொஞ்சம் சீக்கிரம் போய் அபியை கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா, இதோ நான் இப்ப போய் கிளம்புறேன். கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்களா? ஏதோ எங்க அபி ஓடி போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவோ. நல்லா கேட்டீங்களா? எல்லாம் அந்த எடுபட்ட பையன் மருதுதான் கடத்திட்டு போயிருக்கான். இப்பயாச்சும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வந்துட்டாங்க பெருசா. ஆத்தடியாத்தான் நாங்கள் என்னம்மா பண்ணுறது? கண்ணால் காண்றதான்னு சொல்ல முடியும். திடீர்னு போன பொண்ணு காணா போயிட்டானா எல்லாரும் ஓடி போயிட்டான் தான் நினைப்பாவோ, வேற என்ன நினைப்பாவோ? நாங்கள் என்ன கனவா கண்டோம் அந்த மருது வந்து கடத்திட்டு போவோம் அப்படின்னு? அடைச்சி எல்லாரும் வாய முடுங்க, வந்துட்டாங்க பெருசா பேசுறதுக்கு. கேட்டியாக்கா சரியா? இவங்க கூப்பிட்டாங்கன்னு கல்யாணத்துக்கு வந்தவங்களே எப்படி அவமானப்படுத்தி அனுப்புறாங்கன்னு. நமக்கு இதெல்லாம் தேவை பாரு. எக்க வாக்கா நம்ம கிளம்புவோம். சரியா சொன்னடி. நம்மளாம் இந்த கல்யாணத்துக்கு வந்தோம் பாரு, நம்மளை சொல்லணும். சரி வாங்க கிளம்பலாம். ஐயோ கடவுளே, எப்படி பேசிட்டு போறாளுவோ. கடவுளே நல்ல வேலை, அபி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. கடவுளே என் பேத்திக்கு நீ தான் துணையா இருக்கணும். ஐயோ அத்தை அழாதீங்க ப்ளீஸ். ஐயோ அம்மாச்சி, அம்மா 2 பேரும் அழாதீங்க ப்ளீஸ். அதான் அபி இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுல, அவ கண்டிப்பா வந்துருவா. ஐயோ ஆமாத்தே, அதான் அபி இருக்கிற இடம் தெரிஞ்சு கூப்பிட்டு வர போயிருக்காங்களே. புறவை என்னத்தே அழாதீங்க. அபி ப்ளீஸ் அபி, அழாத அபி. எவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்க? அழாத அபி. டேய் மச்சான், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேய் மச்சான், என்னடா இது? அது என்னடா இது? இல்லடா கிருஷ்ணா, அது அந்த புருக்கி ராஸ்கல் அபி கை காலெல்லாம் கட்டி அவளுக்கு தாலி கட்டலான்னு ட்ரை பண்ணான்டா. அதான் தாலியை வாங்கி நான் கட்டிட்டேன்டா. அண்ணா என்னன்னா சொல்றீங்க? அந்த ராஸ்கல் இப்படி இல்லாம பண்ணா? ஆமாண்டா அர்ஜுன். டே அது சரிடா, அதுக்காக நீ பண்ணிருக்கிறது எனக்கு வேற வழி தெரியலடா கிருஷ்ணா. அதான். ஐயோ அது என்னன்னா இது? அங்க அப்படியே காணுனே எல்லாரும் அப்படி தேடிட்டு இருக்காங்கண்ணா. இங்க நீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ ஆமாண்டா, அது என்னடா இதெல்லாம்? எல்லார்கிட்டையும் என்னடா பதில் சொல்ல போறோம்? அதான் எனக்கும் ஒன்னும் புரியலடா கிருஷ்ணா. ஐயோ அபிடாலிங், இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? அழுகாத. ஆமா சிஸ்டர், அழுகாதீங்க, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரியா? ஐயோ கிருஷ்ணா, நான் இப்போ என்னன்னா பண்றது? அதான்டா அர்ஜுன், எனக்கும் ஒன்றும் புரியல. சரிடா அர்ஜுன், அங்கே எல்லாரும் அபியை தேடிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகலாம்டா, அப்புறம் அங்கே போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சரியா? டேய் ஆதி, அபி சிஸ்டர் அழைச்சிட்டு வாடா, ஃபர்ஸ்ட் இங்கே இது கிளம்புவோம். அது என்ன? அப்புறம் அந்த மருது அவனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கடா அர்ஜுன். சரிடா ஆதி, ஃபர்ஸ்ட் கிளம்பலாம்டா, அங்கே எல்லாரும் அபியை காணுன்னு தேடிட்டு இருக்காங்கடா. ஆதி நீ அபி சிஸ்டர் கூப்பிட்டுட்டு வாடா. அர்ஜுன் நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணு. சரி கிருஷ்ணா. பாத்தீங்களா மச்சான், நான் பயந்த மாதிரி அந்த மருதுதான் மச்சான் அபியை கடத்திட்டு போயிருக்கோம். ஐயோ விடுங்க மச்சான், அதான் பசங்க எல்லாம் கூட்டிட்டு வர போயிருக்காங்களே, விடுங்க மச்சான், அபி பத்திரமா வந்துருவா. இதோ அர்ஜுன் கிருஷ்ணாலாம் வந்துட்டாங்க. டேய் அர்ஜுன், என்னடா நீங்க மட்டும் வரீங்க? அபி எங்கடா? இல்லப்பா அது ஐயா, எதா இருந்தாலும் பரவ பேசிக்கலாயா? முதல்ல அபியை கூட்டிட்டு வாங்கயா, மனவரையில போய் உட்கார வச்சு முதல்ல அன்புக்கும் அபிக்கும் கல்யாணத்தை முடிப்போயா? இல்ல பாட்டி, அது ஐயோ என் பொண்ணு எங்க? அவ எங்க இருக்கா? ஆமா அர்ஜுன் தம்பி, என் பொண்ணு எங்க தம்பி? நீங்க பேசுறத பார்த்தாவே பயமா இருக்கு. என் பொண்ணு எங்க? இல்ல மாமா, அது
டே அர்ஜுன் இப்ப நீ சொல்ல போறியா இல்லையாடா? சரிப்பா. டே ஆதி. டே ஆதி என்னடா இதெல்லாம்? ஐயோ கடவுளே, என்ன இது? என்ன ஆதி தம்பி இதெல்லாம்? அதே கெட்ட மீனாட்சி, என்னக்கா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? ஐயோ டி ஆதி, என்னக்கா இதெல்லாம்? இல்லம்மா, அது அந்த மருது அப்படியே கடத்திட்டு போய் அவளை கை கால்லாம் கட்டி போட்டு தாலி கட்ட போனாமா. அதான் வேற வழி தெரியாம நான் அப்படி கழுத்துல தாலி கட்டிட்டமா. அதுக்கு பண்ணுவியா? என்னடா அது இதெல்லாம்? ஐயோ அப்பா, அவன் தான் சொல்றானப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கப்பா. என்ன லட்சுமி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? ஐயோ என்ன அது இதெல்லாம்? நீ பண்ணினது தப்பு ஆதி, தப்பு. ஐயோ கடவுளே, என் பிள்ளை வாழ்க்கை போயிடுச்சே. இப்ப நான் என்ன பண்றது? நீங்களும் நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஐயோ அம்மா, என்னம்மா பேசுற நீ? அதான் நடந்தது சொல்றாங்களம்மா, இப்படி சாப விட்டா என்னமா அர்த்தம்? அத்தை ஆமா அத்தை, வயசுல பெரியவங்க தின்னீங்க, இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. வேற என்ன, என்னத்த பண்ண சொல்ற? என் பிள்ளைங்க மலையும் கழுத்துமா நிக்கிறான், உன் பிள்ளை அங்க என்னடானா இவளை கூட்டிட்டு போய் தாலியை கட்டில கூட்டிட்டு வந்திருக்கான். வேற என்ன, என்னத்த பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? ஐயோ கடவுளே, என் பிள்ளை பண்ணது தப்பு தான் அத்தை. அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக இவ்வளோ பெரிய சாபம்லாம் விடாதீங்க அத்தை. நான் அப்படிதான் சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்தீங்கல்ல, நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? இங்க பாருங்க பாட்டி, நடந்தது என்னன்னு தெரியாம நீங்க பாட்டு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல ஆதி அண்ணா அபி. ஐயோ டே அர்ஜுன், வாய மூடுறா, எதுவும் சொல்லிடாதடா. இப்போ சொல்றதுக்கான சரியான நேரம் இது இல்லடா அர்ஜுன். அப்புறம் ஆதி எல்லாத்தையுமே பிளான் போட்டு பண்ணான்னு தான் சொல்லுவாங்கடா. நீ எதையும் சொல்லாதடா அர்ஜுன். இல்லண்ணா, நீங்களே பாக்குறீங்களா என்னெல்லாம் பேசுறாங்க. சரிடா, பெரியவங்க இல்லடா, அப்படித்தாண்டா பேசுவாங்க, விடுறா. ஆதி என்னப்பா இதெல்லாம்? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆதி, நினைக்கவே இல்லை. ஆமா ஆதி தம்பி, நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆதி தம்பி. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு வேற வழி தெரியல, அதான் அப்படி பண்ணிட்டேன். மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் முடிச்சிருமா? முடிச்சிருமாங்கிற இல்ல ஆதி, நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் நீ பண்ணது தப்பு ஆதி, ரொம்ப பெரிய தப்பு ஆதி. ஐயோ அம்மா, சரிம்மா, எதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? இங்க பாருங்க, எல்லாரும் நம்மள தான் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ்மா வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? இல்ல, நான் வரமாட்டேன், அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். எத்தா மீனாட்சி, ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். இப்படி என்ன நம்ப வச்சு கழுத்துறதுட்டல, ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன, என்னத்தா பேச சொல்ற? என்ன பேச சொல்ற? என் பிள்ளை அன்புக்கு தானத்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்து, அந்த வாக்கு உன்னால காப்பாற்ற முடியலத்தா. அவ்வளவுதான்டா, இனிமே உனக்கு எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஏன் அன்பு, வாயா முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அவங்கதான் நிலைமை எடுத்து சொல்றாங்கல்ல, திரும்பியும் நீ இப்படி பேசுறா என்னமா அர்த்தம்? முதல்ல ஃபார்மா வீட்டுக்கு போலாம். ஆமாங்கம்மா, எங்க புள்ள பண்ண தப்புக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு பெரியவங்க நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. வீட்டுக்கு வாங்கம்மா, எதா இருந்தாலும் பொறுமையா உட்காந்து பேசலாம். ஆமாத்த, முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம், இது பண்ணலான்னு யோசிப்போத்த. வாங்கத்த ப்ளீஸ். ஏம்மா என்னம்மா நீ? அதான் இவ்வளவு பேரும் மன்னிப்பு கேட்கறாங்களே, அப்புறம் என்னம்மா? ஐயா அன்பு, உனக்கு தெரியாதியா? உனக்கு தெரியாது. பெத்த மனசு எம்பிட்டு பாடுபடுத்துன்னு எனக்கு தான் தெரியுமாக்கும். கடவுளே. சரி சரி, எல்லாரும் வாங்க, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.